ஒரு பாட்டு வெளியிட்டால் கூட தங்கள் புகழ் பரவ வேண்டும், தங்கள் இசை புகழ் பெருக வேண்டும் என்றுதான் இறங்கி விடுகிறார்கள். பணத்தை லட்சக்கணக்கில் செலவழித்து இசையாளர்கள்ட்ட போய், இசை இன்ஜினியர்கிட்ட போய் இசை போட்டு பணத்தை கட்டி எல்லாருக்கும் லைக் வரணும், நிறைய புகழ்ச்சியை தேடணும், லைக் வரணும்னு சொல்லி பெண் பிள்ளைகள் தங்களுடைய மரியாதையை கெடுத்துக் கொள்கிறார்கள். புகழ்ச்சி வேணும் என்று அரசியல்வாதிகள் புகழ்ச்சிக்காக என்னமும் பண்ணுவார்கள், எந்த கட்சியிலும் மாறுவார்கள். வேண்டியது புகழ்ச்சி. பதவி ஏன் வேணும்? மக்கள் சேவை அல்ல, புகழ்ச்சி. புகழ்ச்சி தன் கூட ஒரு பெரிய கூட்டம் வைத்து கொண்டு தங்களை வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப்பை வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இவங்களை புகழணும். எந்த அளவுக்கு ஒரு ஆளை மக்கள் புகழ்கிறாங்களோ அந்த ஆளை பெரிய ஆள் நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற நம்ம தான் பெரியவங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆயிரக்கணக்கான வாக்கு கொடுத்தவங்களாகிய நம்ம தான் பெரியவங்களாக இருக்கிறோம். மந்திரிமார்கள், நான் வந்த விமானத்தில் 2, 3, 4 மந்திரிகள் வரார். நான் ஏறிட்டு கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரியும் இவங்க எல்லாரை விட நிரந்தரமான ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் அம்மையப்பன் நிரந்தரம். அப்புறம் ஆளும் உலகில் மாறாத அன்பே நிரந்தரம். நிரந்தரம் 58 வருஷம் நிரந்தரம். கர்த்தரே நீ புகழ்ந்தா கூட கம்மன்னு இருப்பேன். கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, ஆண்டவரே என்னை நீர் புகழ்ந்தா அதில் நான் மயங்கி விடாதபடிக்கு அந்த புகழ்ச்சிக்கு அடுத்தது எனக்கு ஒரு இகழ்ச்சி வரும்படி ஏற்பாடு பண்ணும் என்று கேட்டு பொருத்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னைக்கும் பாருங்கள், என்னை 100 பேர் புகழ்கிறாங்கன்னா அடுத்து ஏதாவது ஒன்று வந்து நான் இகழக்கூடிய, என்னை பலரும் இகழக்கூடிய தன்மை வரும். அது வரணும், உங்களுக்கு வரணும்னு நான் வேண்டிக் கொள்ளவில்லை. இது ஒரு ஊழியக்காரன் பிரதிஷ்டை. புகழ்ச்சியிலே மிதக்கக்கூடாது. புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.